ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை மிளகு வறுவலுக்கு வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்குறோம். அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்குறோம். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்க்குறோம். அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க செய்யலாம். நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம். தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டான சூடு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள், மஞ்சள் தூள், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இதில் நல்லா கலந்துக்கலாம். கருகக்கூடாது, அதுக்கு தான் தீ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து இப்படி முட்டையோட மஞ்சக்கரு வந்து எண்ணெயில் படுற அளவுக்கு இப்படி திருப்பி வைப்போம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி போடலாம். இப்போ நம்ம போட்ட முட்டை வந்து ஒன் சைடு வந்து 30 செகண்ட் நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது பார்த்து எடுங்க. அந்த மஞ்சக்கரு வந்து வெளியில் வராத அளவுக்கு பார்த்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட் அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து எடுத்துடலாம். பார்த்து எடுக்கணும், உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த ஆயிலே வந்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தழையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வறுக்கணும். கலர் மாறுற அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம்.
இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டை வந்து நசுக்கி போட்டிருக்கேன். பூண்டை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன தக்காளிங்கிறதுனால நான் ஒன்று போடுறேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா அரை தக்காளி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ கட் பண்ணி போடுறேன். நீங்கள் பேஸ்ட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டாச்சு. இது வதங்குறதுக்கு நம்ம உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம மிளகு வேறு போட்டிருக்கோம், மிளகுத்தூள் வேறு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாலாம் இது மேலே வர மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டையை வந்து இந்த மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்தாச்சு. இது உடையாத அளவுக்கு நம்ம பார்த்து பொறுமையாக பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து யார் வேணாலும் இப்போ ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.